வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்கை வையகம். இன்னைக்கு பதிவில் நான் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டா ஒரு அருமருந்து, திருமருந்து, நல்மருந்து, நாணய மருந்து, உயர்ந்த மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மருந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. இதை முறையாக பயன்படுத்தினா அற்புதங்களை சாதிக்கிற ஒரு படைப்பாளிங்க மாற முடியும். ஆமாம், உண்மை, சத்தியம். ஏன்னா சைக்கலாஜிக்கலாக சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண ஒரு மெத்தடாலஜி தான் பேச போகிறேன். இதுக்கு பேர் ஹிப்னோபீடியா. பாருங்க, ஹிப்னோபீடியா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாவது படிச்சுக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி தூக்க நிலையில் செய்கிறது. தூங்க போகிற சமயத்தில் அல்லது தூங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது பாடங்களை உள்ள செலுத்துறதுக்கான முயற்சிக்கு பேர் ஹிப்னோபீடியா. வெளிநாடுகளில் இது ரொம்ப பாப்புலர். அதாவது நம்மளை இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட்ன்றது நான் உட்காந்துருக்கிறேன், நான் பேசுகிறேன், கை எப்படி பண்ணுறேன், இது செய்கிறேன் அப்படி தெரிஞ்சு செய்கிறது கான்சியஸ் ஆக்ட். அதாவது உணர்வு நிலை, விழிப்பு நிலை, விழிப்புணர்வோடு செய்கிறது கான்சியஸ் மைண்ட். ஆனால் நம்மளை நடத்துறது இது. இந்த உடம்ப, உள்ளத்தை, வாழ்க்கையை நடத்திட்டு போகிறது எல்லாமே 90% சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது இன்னொரு மைண்டுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி. சப்கான்சியஸ் மைண்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சு பிறந்ததிலிருந்து இது வரைக்கும் இது நம்முடைய இந்த பிறப்பில் இருக்கிற மெமரி. இது இல்லாத ஜெனட்டிக் மெமரின்னு சொல்கிறாங்க. நம்முடைய தாய் தந்தையர்கள், முத்தாத்தர்கள் அவங்களாம் கொண்டு வந்து கொடுத்த அவங்களுடைய பதிவு இதில் இருக்குன்னு சொல்கிறோம். அதை பற்றி பேசுறது இல்லை. இப்போ பேசுறது நீங்கள் இந்த சூழ்நிலையில் ஏதாவது புதிய விஷயங்களை சேர்க்கணும்னு சொன்னால் அது எப்படி செய்கிறது, அதை பற்றி பேச போகிறோம். ஆல்ரெடி இருக்க மெமரியில் தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. தூக்க நிலையிலேருந்து பாத்ரூமுக்கு போகிறீங்க, லைட் இல்லை, ஆனால் கரெக்டாக பாத்ரூமில் போய் உங்களுடைய ரிச்சுவல்ஸை பண்ணிட்டு திரும்பி வர்றீங்க. படுத்துக்கிறீங்க, ஞாபகம் கூட இருக்காது, ஆனால் கரெக்டாக போய்ட்டு வந்துடுவீங்க. உண்மைதானே? அதே மாதிரி லைட் இல்லைன்னா கூட எந்த சாமான் எங்கே வச்சுருக்கணும் உங்களுக்கு தெரியும். ராத்திரியில் லைட்டு போனால் கூட எங்கே சுவிட்சை போடணும், எங்கே மெழுகுபடுத்தி வச்சுருக்கோம், எங்கே தீப்பிடுதுன்னு தெரியும் உங்களுக்கு. ரைட்டா? இதெல்லாம் உங்களை இயக்கிறது யாரு? சப்கான்சியஸ் மைண்ட். அதனால் சப்கான்சியஸ் மைண்டு தான் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் அங்கம் வகிக்கிற ஒரு பங்காளி, கூட்டுக்காரன், ஃப்ரெண்டு. அதனால் இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள விஷயங்களை அனுப்பிச்சிட்டோம்னா அது உங்களுக்கு எப்போ தேவையோ மெமரி இருந்து எடுத்து கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணும். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுங்க. சில பேருக்கு சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் டிஸார்டர் இருக்கும், ஸ்லீப்பிங் டிஸார்டர். இது மாதிரி நிறைய நோய்களுக்கெல்லாம் இது அருமருந்து. என்னது? ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தனி மருந்து. ஜெனரல் மெடிசன் கிடையாது இது. இது ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் மெடிசன். இந்த மெடிசனை எப்படி செய்ய போகிறோம்னா, உங்களுக்கு என்ன நோய் இருக்குதோ, எந்த விதமான நோய் இருக்குதோ, இன்க்ளூடிங் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், மிரக்கிள் ஹேப்பன்ஸ். எஸ், எல்லா ப்ராப்ளத்துக்கும் அருமருந்து இந்த ஆடியோ ஃபைல். ராத்திரியில் உங்களுக்கு எது தேவையோ அதை டிசைன் பண்ணி உங்கள் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை ஆல்ஃபா ஸ்டேட்லேருந்து பேட்டா ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆல்ஃபா ஸ்டேட் என்னது? போய் படுத்து தூங்க போகிறீங்க, உடனே தூங்க மாட்டீங்க, கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதுதான் ஆல்ஃபா ஸ்டேட்டு. கொஞ்சம் லேசாக அப்படியே கண்ணை மூடாமல் மயக்க நிலை. அப்படின்னா தூங்க போகிறீங்க. அந்த தூங்க போகிற ஜோனுக்குள்ள நுழைய போகிறீங்க. இந்த நுழையிற சமயத்தில் ஆடியோ ஃபைலை வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மெல்ல 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 தூக்க நிலையில் இருக்கிற நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போதே இந்த ஆடியோ ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். மிரக்கலுங்க. இந்த பதிவு ஒரு மார்வலஸ் மெடிசன் மாதிரி. எப்போ தேவையோ அப்போ அது வெளியே வரும். இது குணாதிசயங்களை மாற்றிக்கலாம், பிஹேவியர் சயின்ஸில் மாற்றங்களை கொண்டு வரலாம்,
பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் மாற்றங்கள் கொண்டு வரலாம், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் மாற்றங்கள் கொண்டு வரலாம், வேலையில், விவகாரங்களில், கோவப்படுறதுல, இது மாதிரி நிறைய விஷயங்களை சம்பந்தித்து என்கொயரி பண்ணி 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆடியோ ஃபைல் தயார் பண்ணி அதை நீங்களே பேசி காதில் வச்சுட்டு 48 நாள் கேட்டிங்கன்னா எந்த புதிய விஷயமும் திருப்பி திருப்பி சொல்லும் போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாகமாக மாறி சப்கான்சியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆயிடும். எந்த சந்தர்ப்பத்தில் வரணுமோ அது வந்துடும். எப்படி நல்லா காக்கணும், எப்படி நீங்கள் திடீர்னு உடம்புல பின்னால் அரிக்குது, என்ன பண்ணுறீங்க, அரிக்குது, என்னுடைய அருமையான கையை ப்ளீஸ் கொஞ்சம் பின்னால் போய் சொரிஞ்சு விடுன்னு சொல்கிறீங்களா? இல்லையே, நீங்கள் சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக போய் அப்படியே அது அந்த வேலையை செய்யுது இல்லையா? உண்மையாக பையா. அதே மாதிரி இதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட் பண்ணுற வேலை. ஏன்னா ஒரு சாப்பாட்டை பார்த்த உடனே சாப்பிடும் போதோ ஸ்மெல் வரும்போதோ இந்த சாப்பாடு அவங்க பண்ண மாதிரி இருக்குது, இந்த ஸ்மெல்லு எங்கள் அம்மாவோ எங்கள் மாமாவோ எங்கள் அத்தையோ எங்கள் மனைவி பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஞாபகப்படுத்த சப்கான்சியஸ் மைண்டு. 5 வருஷத்துக்கு முன்னால் எந்த ஹோட்டலில் சாப்பிட்டீங்களோ அதை நினச்சி வாயில் எச்சு வர செய்து சப்கான்சியஸ் மைண்டு. இதே விஷயத்தை உங்களுடைய செக்ஸுவல் இஷ்யூலையும் கொண்டு போகலாம். எங்கே குறைகள் இருக்குதோ இந்த ஹிப்னோபீடியா அப்படின்னு ட்ரீட்மெண்ட் மூலமாக நீங்கள் நல்லா கேட்டு கேட்டு உங்களை மாற்றிக்கிற முடியும். இது உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, பண்ண முடியலை ஃப்ரீயாக கவுன்சிலிங், எந்த விதமான டேகு எந்த விதமான ரைடர் கிடையாதுங்க. இதில் 71 என்னைக்கு வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் புறப்படலாம். போகிறதுக்கு முன்னாடி திருப்பி கொடுக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் ரிட்டர்ன் கிஃப்ட். அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டில் தான் இந்த பதிவில் சொல்கிற விஷயத்த யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் கீழே உங்கள் ஃபீட்பேக்கில் போடுங்க. எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க, இதுக்கு வழி சொல்லுன்னு சொன்னால் அதை படிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், பேசுங்க. என்ன நீங்கள் பேசணும் அது சொல்லித்தரோம். அதை நீங்கள் பேசி ரெக்கார்டு பண்ணி நீங்களே கேட்டுக்கலாம். உங்களுக்கே நீங்கள் மருத்துவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ்லாம் போயிடும். போன ஆளுங்க வந்து சொல்லியிருக்காங்க. செக்ஷுவல் ப்ராப்ளம் ஏன் எம்ஃபைஸ் சொல்கிறேன், நிறைய ஆளுங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஆடியோ ஃபைல் நல்லா வேலை செய்யும். இதான் அருமையான மருந்துன்னு எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு நடத்துகிறதே உங்கள் மனம், உங்களுக்கு நடத்துகிறது உங்கள் எண்ணம், எல்லாமே மெமரியிலேருந்து வருது. அந்த மெமரியில் எதை போட்டு வைக்கணும் அது வேலை செய்யும் அப்படின்றதுக்கு நீங்கள் சின்ன முயற்சி ஒன்று பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த சாப்பாடு இஷ்டம் இல்லையோ அந்த சாப்பாடை சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குதா? உதாரணம், டயபெட்டிஸு, பாவக்காய் பிடிக்காது, பாவக்காய் சம்மந்தப்பட்ட சாப்பாடை சாப்பிடணும். நீங்கள் பாவக்காய் பற்றி படிச்சுக்கிட்டு இந்த பாவக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, இது உடம்புல நிறைய சக்திகளை கொடுக்கும், டயபெட்டிஸ் சீக்கிரம் போயிடும், நல்ல உடம்புல நல்ல தீர்க்கமாக அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் ரெக்கார்டு பண்ணி 40 நாள் கேட்டு பாருங்கள், வித்தியாசம் வருதா வரலன்னு பாருங்களேன். உண்மை. ஏன்னா உங்களுக்கு நடத்துறது உங்கள் எண்ணம்னு சொல்லியிருக்கேன். இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது? மெமரியிலேருந்து வருது. அந்த மெமரி சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது. சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன போட்டு வைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் மெமரியில் திருப்பி எப்போ வேணுமோ அப்போ வரும். ஓகே, ஹிப்னோபீடியா அருமருந்து நறுமருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதில் சாப்பிட்ற மருந்து இல்லைல்ல, கேட்குறது தானே, ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் உங்கள் முயற்சிகள் சரியாக வரலைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் சுபாஷ்.